மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மங்கலத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அரசு அதிகாரிகள் செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்ததால் மனு கொடுக்க வந்த மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மனு அளிக்க வந்த மக்களுக்கு போதிய இடவசதி செய்து வழங்காததால் கொளுத்தும் வெயிலில் அவர்கள் காத்திருக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டது. வெயிலில் நெடுஞ்சாலையோரம் அமர்ந்திருந்து மனுக்களை கொடுப்பதற்காக மக்கள் காத்திருந்தனர். இந்நிலையில் அதிகாரிகள் செல்போனில் ரீல்ஸ் மோகத்தால் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்த காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திருவண்ணாமலை மங்கலம் பகுதியில் அதிகாரிகள் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்த காட்சியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மனு அளிக்க வந்த மக்களுக்கு போதிய இடவசதி செய்து கொடுக்காததால் கொளுத்தும் வெயிலில் நெடுஞ்சாலையோரம் அமர்ந்து மனுக்களை எழுதக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்த காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. திருவண்ணாமலை மங்கலம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அரசு அதிகாரிகள் செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்த காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மனு அளிக்க வந்த மக்களுக்கு போதிய இடவசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் நெடுஞ்சாலையோரம் அமர்ந்து மனுக்களை எழுதிய காட்சிகளையும் பார்த்தோம். ஆனால் அதிகாரிகள் ரீல்ஸில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகரன். தற்போது திருவண்ணாமலை மங்கலம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அதிகாரிகள் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்த ஒரு காட்சி வெளியாகி இருக்கிறது. அங்கு வந்த மக்களுக்கு மனு எழுத ஒரு போதிய இடவசதி கூட செய்து கொடுக்கப்படலன்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. விவரங்களை விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக பூர்ணிமா, திருவண்ணாமலை மாவட்டம் சுருஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியம் மங்கலம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த முகாமிற்கு வரும் பொதுமக்களுக்கு அந்த மனுக்கள் எழுதுவதற்கு போதிய வசதி செய்து தரப்படவில்லை. ஆனால் அந்த பொதுமக்கள், பெரும்பாலான பொதுமக்கள் நெடுஞ்சாலையில் கொளுத்து வெயிலில் சாலை ஓரமாக ஆபத்தான முறையில் தனியார் நபர்களிடம் மனுக்களை காசு கொடுத்து எழுதும் அந்த நிலை ஏற்பட்டிருப்பதை காண முடிந்தது. அதுவும் கொளுத்து வெயிலில் மண் தரையிலும் அமர்ந்து கொண்டு அங்கே பொதுமக்கள் மனுக்களை எழுதினர். அந்த வழியாக நெடுஞ்சாலையின் வழியாக கனரக வாகனங்கள் செல்லும் நெடுஞ்சாலை ஓரத்தில் ஆபத்தான முறையில் முதியோர், பெண்கள் என அனைவரும் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டும் மனுக்களை எழுதினர். உள்ளே பொறுத்தவரை அரசு அதிகாரிகள் இருக்கைகள் பெரும்பாலும் காலியாகவே இருந்தது. அந்த இங்கு இருக்கின்ற அரசு அதிகாரிகளும் பெரும்பாலும் தங்கள் செல்போனில் மூழ்கி இருந்தவாறு செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டும், செல்போனில் பேசிக்கொண்டும், செல்போனை நோண்டிக்கொண்டும் தங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தனர். அங்கு முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு பெயரளவுக்கு நலத்திட்டங்களை வழங்குவது போல் அந்த மனுக்களை ஒரு மனுவை வாங்கிவிட்டு 4 பேருக்கு நலத்திட்ட அட்டையை கொடுத்தனர். அதிலும் ஒரு நலத்திட்ட அட்டையை கொடுத்துவிட்டு அவர்களிடம் இருந்து திரும்பவும் மறுபடியும் பெற்றுக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பொதுமக்கள் இதை பார்த்துவிட்டு என்ன சொல்கிறனர் என்று சொன்னால், நாம் பலமுறை மனு கொடுத்து விட்டோம், ஆனால் தங்கள் மனுக்களுக்கு எந்த தீர்வுமே கிடைக்கவில்லை. இதனால் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமால் பொதுமக்களுக்கு எந்தவித பலனுமே கிடைக்கப் போவதில்லை என்பதை நமக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. எனவே இந்த முகாமில் பெரும்பாலான மக்கள் மனுக்களை கொடுத்தாலும் ஒரு சிலர் மனுக்களை கொடுப்பது வீண்தான். ஏற்கனவே கொடுத்த மனுக்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை. தற்போது மனுக்களை கொடுத்தால் என்ன தீர்வு கிடைத்துவிட போகிறது, மனுக்களை கொடுப்பதற்கு என்று கூறிவிட்டு மனுக்களை கொடுப்பதற்கு வராமலேயே இருக்கின்றனர் என்று தங்களுக்குள் பேசி செல்கின்றனர். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அரசு அலுவலர்கள் ரீல்ஸ் பார்த்து கொண்டு ஆபத்தான முறையில் பொதுமக்கள் மனுக்களை எழுதி வருவது அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன்.